எல்லோருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் செந்தில்குமார், ஈரோட்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். 10 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் புது கணக்கு போடும்போது. ஒன்று, இன்வாய்ஸ் நம்பர் 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஒருவேளை இப்போ நீங்கள் போட்டுருக்கிறது 31ஆம் தேதி போட்டுருக்க பில்லு 10ஆம் நம்பரில் இருக்குது. இன்வாய்ஸ் இன்னும் அந்த புக்கில் இன்னும் 90 இருக்குது, 100 இருக்கக்கூடிய ஒரு புக்காக இருந்தாலுமே அந்த புக்கை தனியாக எடுத்து வச்சுட்டு 1லேருந்து தான் போகணும். 1லேருந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் சீரியலாக கன்சிக்யூட்டிவாக தான் அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நாம்ஸு. அது இன்வாய்ஸுக்கு. அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் வவுச்சர் நீங்கள் செப்பரேட்டாக போடணும். பர்ச்சேஸுக்கும் செப்பரேட்டாக ஃபைல் போட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு பர்ச்சேஸுக்கும் ஒரு சேல்ஸுக்கும் அதோட பேமெண்ட் எப்படி போச்சு, எப்படி வந்துச்சுங்கிறது அந்தந்த இன்வாய்ஸுக்கு பின்னாடி அமௌண்ட்டு, செக் நம்பரு ஆர் யூபிஐடி, டேட்டு, இதை இப்போ 1 லட்ச ரூபா பில்னா 4 தடவை பேமெண்ட் வந்திருக்கு அல்லது போயிருக்கு அப்படின்னா அந்த இன்வாய்ஸுக்கு பின்னாடியே இதை மார்க் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கணக்கு வழக்கு பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கணக்கை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது இன்வாய்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். ரெண்டாவது, ஸ்டாக்கு ஒரு ரெக்கன்சிலேஷன் பண்ணிக்கிங்க. ஸ்டாக்கை செக் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமா இருக்கும். 2, ஸ்டாக் ரெக்கன்சிலேஷன் இருக்கணும். ஸ்டாக் ஓவராக இருக்குன்னா இன்வாய்ஸை கூட போட்டு ஸ்டாக் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிறது கூட அட்வைசபிளாக இருக்கும். 3வது, காம்போசிஷன் ஸ்கீமுக்கு சுவிச் ஓவர் ஆகுது. இதை பற்றி ஆல்ரெடி நிறைய டைம்ல சொல்லியிருக்கேன். காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போகிறது 3. 4, பேங்க் பேலன்ஸ். பேங்க் மேனேஜர் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணாலுமே கூட ஹெவியான பேங்க் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாதீங்க. உங்களோட கணக்குகளுக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது சிரமமாக இருக்கும் டேலி பண்ணுறதுக்கு. அதனால பேங்க் பேலன்ஸ் ஹெவியாக பூஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கிறது நல்லது. 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். 5வது பாயிண்ட் 45 டேஸ் பேமெண்ட். அது இன்னுமே இருக்கு. உங்களோட பர்ச்சேஸ் பார்ட்டிக்கு 45 டேஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை டிசலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே கான்செப்ட் ஜிஎஸ்டியில் இருக்கு. 180 நாளுக்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பார்ட்டிக்கு பேமெண்ட் பண்ணலீங்கன்னா ஐடிசியை ரிவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 5 பாயிண்ட். 6வது பாயிண்ட் பர்ச்சேஸ் பார்ட்டிக்கான பேமெண்ட் சொல்லிட்டேன், ஸ்டாக் சொல்லிட்டேன். உங்களுக்கு 31ஆம் தேதி 31/3/2026 அன்னைக்கு பர்ச்சேஸ் பார்ட்டி சேல்ஸ் பார்ட்டில அன்பெய்டு பில் என்ன இருக்கு, அதாவது இன்னைக்கு டேட் வரைக்கும் பெய்டு ஆனதை விட்டு அன்பெய்டு பில்லை தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்களோட டெட்டார் கிரெடிட்டாரோட பேலன்ஸை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அப்புறம் ஆர்சிஎம் பேமெண்ட்ஸ் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்குன்னா அந்தந்த மாசமே தான் கட்டணும். அது சில பேர் என்ன சொல்றது, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கட்டிட்டு இருக்காங்க. அதே மிகப்பெரிய தவறு. அந்தந்த மாசத்துக்குள்ள கட்டினீங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் மந்த் அதை நீங்க கிரெடிட் எடுத்துக்க முடியுங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி டிடிஎஸ் பேமெண்ட், டிடிஎஸ் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்குன்னா அதுக்கான ஒர்க்கிங் பண்ணிட்டு 7th உங்களுக்கான டிடிஎஸ் பேமெண்ட்டை கம்பைல் பண்றது நல்லது. இந்த தடவை பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு கம்பல்சரி டிடிஎஸ் பிடிக்கணும். அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபேம்ல பார்ட்னரோட இன்ட்ரெஸ்ட் சேலரிக்கு பிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லோயர் டிடக்ஷன் ஆர் நில் டிடக்ஷனுக்கான அப்ளை பண்ணணும் ஆன்லைன்ல. அப்படிங்கிறது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த புக் கிரெடிட் கொடுக்கறது 31/3 புக் கிரெடிட் கொடுக்கறதுக்கு மட்டும் உங்களுக்கு டிடிஎஸ் பேமெண்ட் கட்டுறதுக்கு 31 மே வரைக்கும் டைம் இருக்கு. அதர்வைஸ் மற்ற கேஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு 7th ஏப்ரல் தான் டியூ டேட்டா இருக்கும். இந்த 10 விஷயத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கணக்குகளை மிகச்சரியா வச்சுக்கோங்க. இப்போ நீங்க செஞ்சு இன்னைக்கு 31ஆம் தேதி 1ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க செஞ்சு வைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுடைய கணக்கை க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐடி ஃபைல் பண்ணும்போது, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும். இந்த விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.